Psalm 91. சங்கீதம் 91. நான்காம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது அவர் தம்முடைய சிறைகளால் என்னை மூடுவார். அதுக்கடுத்து என்ன செய்வார்களா? சத்தியங்களின் கீழே அடைக்கலம் கொடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு இந்த வார்த்தையை நமக்கு அந்த 3 வாரம் தான் கொண்டிருக்கிறோம். இது கடைசியாக இந்த 3 காரியங்களை நாம் பார்ப்பதற்காக அவையிலிருந்து கடந்து போகிறோம். கலாத்திற்கு நிறுவனம் 17ஆம் அதிகாரம் Galatians chapter 1. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17, 18 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். 17 and 18 we also read. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். எனக்கு முன்னே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சாட்சியை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை 3 வருஷமாக அவர் பாதுகாத்து கொண்டார். For 3 years. அந்த அரபு தேச அந்த வனாந்தரத்தை கர்த்தர் செய்தார். நம்ம அதை வாசிக்கிறோம். 3 வருஷமாக என்ன செய்தார்கள்? பாதுகாத்து கொண்டார். ஏன் பாதுகாத்து கொண்டார் சொன்னா, அந்த வனாந்தரத்தில் தான் அந்த 3 வருஷமா அவர் என்ன எடுத்தாரு? ட்ரைனிங். அவருக்கு ஒரு ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்பட்டது, ஒரு பயிற்சி ஆனது கொடுக்கப்பட்டது. யார் எடுத்தாலும் சொன்னார், எந்த மனுஷன் போய் என்ன செய்யவில்லை, நான் கற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரே எனக்கு என்ன செய்தார்? இதை வெளிப்படுத்தினார். இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் பவுல் எடுத்து கொடுக்கிறார். நீங்க புதிய பாட்டினுடைய புத்தகத்தை படிச்சுட்டீங்கன்னு சொன்னா, இந்த 4 புத்தகத்துக்கு அப்புறமா சகலமும் யார் இருந்தது? Personally, majority of the books were written by Apostle Paul. அதெல்லாம் epistles போட்டுருக்கோம். அவங்க எல்லாத்தையும் அவர் எழுதினார். அது மாத்திரமல்லாதபடிக்கு the greatest missionary ever traveled like Apostle Paul, nobody is there அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலை போல உலகமெங்கும் சுற்றி திரிந்து ஒரு ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு அப்போஸ்தலன் யாருமே கிடையாது. எல்லாரும் தான் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் போனாங்க அப்படின்னா அவங்களால இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 17 பேரும் பல இடங்களுக்கு வந்தாங்க. நமக்கு எல்லாரும் நன்றாக தெரியும். தோமா இந்தியாவுக்கு வந்தார், சைனா போனார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அவர் மரிச்சார். சேர்த்தாமசம் அவள் செய்த பிரயாணத்தை காட்டிலும் அவள் செய்த பிரயாணம் போல் செய்தோடுமான பெரிய ஓடியம். ஏன்னா முதல் பேருக்கு போறாருன்னு இருக்கிறது ஜென்டைல்ஸ் பிரஜாதி மக்கள் ஆக்சுவலா போயிட்டு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தது யார் சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவர் பண்ண மாதிரி ஒரு டிராவல் யாருக்கும் பண்ணிருக்க மாட்டார் அந்த நாட்களில். எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் மைல் கணக்கில் அவர் போய் சேர்ந்தார். சொல்றாரு கப்பல் செய்ததுனால அவர் கலர்களால் வந்த மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரு, 3 வருஷம் அவர் என்ன பண்ணாருங்களா, ஷெல்டரையும் அதை ப்ரொடெக்டரையும் அதை குவாரண்டைனையும் கிரேட் காஸ் நோக்கத்தோடு. ஏன் இந்த காரியத்தை தொடர்ந்து போச்சுன்னா, இப்போ நம்ம ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலாம் தேவன் ஒரு நோக்கத்தை வைச்சிருக்கிறார். ஸோ நம்ம சோர்ந்து போகக்கூடாது, இலக்கிற்கு போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. வேறு நம்ம பார்த்து ஆதாரத்தை நம்ம பார்த்து வந்துடலாம். கடைசியாக நம்ம புதிய பாட்டில் பார்த்து முடிக்க போகிறோம். ஏன் இவ்வளோதான் பாதுகாத்தார்? ஒரு பெரிய காசு ஒரு பர்பஸ்க்காக பண்ணார். அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அங்கு கர்த்தர் அவரை வல்லமையாக எடுத்து என்ன செய்தார்களா பயன்படுத்தின. இப்போ வாசனை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வாசனை 5ஆம் வாசனை. விசுவாசியாத யூதர்களில் வைராக்கியம் கொண்டு வீரராகி சிலர் பொருளாதாரங்களை சேர்த்துக் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமைதி உண்டாக்கி யசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வர வகை தேடினாகி அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகள் இழுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலன் பவுல் அவர் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன சொல்லி பார்க்கும்போது உலகத்தை கலக்குகிறவர்கள். வேற மாதிரி இல்லைங்க, ரவுடிசத்திலையும் அந்த இடத்துலயும் அப்படி கலக்கிறது இல்லையா. இவங்க பயந்துட்டாங்க. யாசனுடைய வீட்டை என்ன செய்யறாங்க, அவங்க சூழ்ந்து வெளிக்கொண்டுவாங்க. கொண்டுட்டு இவங்களை பார்த்து சொல்றாங்க, தேவனுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, அப்போஸ்தலன் பவுல் தான் கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, இப்போ கலக்கம் வந்துருச்சு. ஏன்னா அவர்கள் பல தேவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். பவுல் எல்லா இடத்துல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போன வாரமா பார்த்த ஆராதனையில கூட unknown God, அறியப்படாத தேவனுக்கு எழுதப்பட்டிருந்த அந்த மாஸ் மேடையில நின்று என்ன சொன்னாருங்க, நீங்கள் அறியப்படாத தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். வானத்தின் பூமியில் இருந்துள்ள சகலவற்றையும் உண்டாக்கின தேவன் கைகளால் செய்யப்பட்ட கோயில்கள் என்ன செய்ய மாட்டார், வாசம் பண்ண மாட்டார். சகலருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் அளிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறியப்படாத தேவனை அவளுக்கு என்ன செய்தார், அவர் அறிவித்தார். இது அவளுக்கு என்ன வந்துச்சுங்க, கலக்கமா இருந்துச்சு. அந்த நாட்டிலே காணப்பட்ட அந்த ஆசாரியர்களுக்கு, அந்த விக்கிரகத்தை வழிபட்ட அந்த ஆசாரியர்கள், அந்த புதுசு ஆசாரியர்களுக்கு என்ன வந்துச்சுங்களா, கலக்கம் வந்துருச்சு. இவன் என்னடா பண்றான், புதிதான உண்மையை கொண்டு வரானே, சத்தியத்தை கொண்டு வரானே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யாசன் ஜேசன் யாசனுடைய வீட்டை என்ன செய்யணும், அவங்க சுத்தி வளைச்சிட்டு வெளிக்கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, இவங்க யார், இவங்க உலகத்தை கலக்கிறவங்க. இந்த பேர் எப்படி வச்சுக்கான்னு தெரியுங்களா, இந்த 3 வருஷம் அப்போஸ்தலன் பவுல் அரபு தேசத்திலே அந்த வனாந்தரத்திலே தான் அவர் தேவனால பாதுகாக்கப்பட்டார். ட்ரைனிங் அந்த பாலைவனத்துல அந்த வனாந்தரத்துல எப்படி என்ன மாதிரி ட்ரைனிங் இருக்கு நமக்கு தெரியாது. சாப்பிட்டுருப்பாரா, சாப்பிட்டு மாட்டாரா, எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நம்ம ஏற்கனவே வாசித்த மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாழ்வில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லி வாசிக்கிறார். தேவன் அவரை பாதுகாத்து அவரை தேவனுக்கு எதிர்காலத்தில் வல்லமையான சாட்சியாக விளங்கும்படியாக பவுல் செய்த ஊழியத்தை போல ஒருவரும் கூட செய்யலைங்க, செய்ததே கிடையாது. பல இடங்களுக்கு சென்று, பல தேசங்களுக்கு சென்று அவர் கர்த்தருடைய சத்தியத்தை சாட்சியாக சுவிசேஷமாக பவுல் பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கித்து வரும்போதுதான் பவுல் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது சிறைச்சாலையில் கொடுக்குறாங்க. அதை நீங்க வேணும்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாசகம் என்ன எழுதுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாகும். அங்க இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணிருக்கிறாருங்க, கட்ட வரியாத வசனம் பிலிப்பியர் 1:1. சரி, பிலமோன் 1 நினைக்கிறேன். பிலமோன் Philemon chapter 1 verse 1. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல், when he was in prison at Rome, ரோம அரசாங்கத்தினாலே பவுல் என்ன செய்யப்பட்டாருங்க, கைது செய்யப்பட்டார், சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். ஆகவே அவருக்கு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு நல்ல ஒரு தருணமானது கொடுக்கப்பட்டது. He was free in the prison. இந்த ரோம அரசாங்கத்தினால அவர் அங்கு வைத்திருந்த பொழுதுதான் அந்த ஒரு சிறைச்சாலையில் தான் அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு என்ற நிருபத்தையும், பிலிப்பியருக்கு என்ற நிருபத்தையும், கொலோசியருக்கு என்ற நிருபத்தையும், பிலமோனுக்கு என்ற நிருபத்தையும் எழுதுறார். இந்த 4 புத்தகங்களும் எங்கே எழுதப்பட்ட புத்தகங்கள், சிறைச்சாலையிலே காணப்படும் போது. அதான் பிலமோனுடைய முதல் வாசித்தோம், கிறிஸ்து இயேசு நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற பவுல் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் பாவம் செய்து, குற்றம் செய்து, தவறு செய்து கட்டப்படவில்லை, அல்லது சிறைச்சாலையில் அடைக்கப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக ஆழமான அநேக காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகங்கள். இப்ப நான் சொன்ன இந்த சிறைச்சாலையில் காணப்படும் போது எழுதப்பட்ட என்னென்ன புத்தகம் சொன்னாங்க, எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன். இந்த புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதுகிறார்கள். அநேக ரகசியங்களை எழுதுகிறார். தேவனுடைய ஆழமான காரியங்களை அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்கள், அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் அவரை ஒரு பெரிய நோக்கத்தோடு பிரித்தெடுத்தார், பெரிய நோக்கத்தோடு பாதுகாத்தார். செப்பரேட்டட் அண்ட் ஷெல்டர்ட் ஃபார் a greater cause என்று சொல்லி பார்க்கும்போது பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யலாம், அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன தர்க்கம் ஏற்படுது, சீஷர்களுக்கு இவருக்கு ஏற்படுது. இவர் எப்படி போய் கிறிஸ்து சேர்ந்த எல்லாவர்களுக்கு என்ன செய்யலாம்,
சுவிசேஷத்தை படிக்கலாம், அவளோட எப்படி பந்தி இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனை வருது. ஆனா எல்லாத்தையும் உடைத்து கர்த்தரே தேவன் என்பதை என்ன செய்தார்கள்? அவர் வெளிப்படுத்தும்படியாக சகலருக்கும் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நேரமாயிருந்தாலும் சோசமாக போயிட்டு வரேன். இன்னொரு ஒரு முக்கியமான நடனம் நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வாசகம். வெளிப்படுத்தின 1 வந்தது. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசன நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்னி என்னும் தீமையில் இருந்தேன். God sent the apostle John on the Isles of Patmos. அந்த பத்மோஸ் சொல்லக்கூடிய தீவிலே அப்போஸ்தலன் யோவான் என்ன செய்தாருங்க? அந்த போடப்பட்டார். அவரை எக்ஸைட் பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அனுப்பிச்சான்னு சொல்லி பார்க்கணும். சரித்திரம் சொல்லுது, ஒரே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அப்போஸ்தலன் மரணத்தை பார்க்காத யாருன்னா சிறுசேதம் பண்ணப்படாத ரத்த சாட்சியம் மறிக்காதவர் அப்போஸ்தலன் யோவான். சரித்திரம் என்ன சொல்லுன்னு சொல்லி பார்க்கும்போது இவரை எரிகிற எண்ணெய் அந்த கொப்பரையில் என்ன செய்யறாரு? தூக்கி இவரை போட்டாரு. போட்டாரு என்ன ஆகாதுல்ல ஒன்றுக்கான. அப்போதான் பயந்துச்சு இருந்தோ இவருக்கு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, இவரை நம்ம ஒன்றும் பண்ணிட்டாங்க, எக்ஸைட் பண்ணிட்டாங்க, இவரு நாடு கடத்திடுறாங்க. ஒரு அந்த 10 சொல்லக்கூடிய தீவிர போட்டார். அதனால எழுதுகிறாரு, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கு. ஏன்னா உபத்திரப்பட்டார், அவர் எது எரிகிற எண்ணெயில போட்டாங்க. நிறைய உபத்திரத்தை சீசன்களாக அனுபவித்தார்கள். உபத்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மி என்னும் தீவிலே இருந்தேன் சொல்லியிருந்தார்கள். அப்படின்னா உலகத்தில் என்ன உண்டு இருந்தார்கள்? உபத்திரம். ஆனால் ஜனக்குள் நான் உலகத்தை மறந்து கொண்டிருக்கிறார். நீ கஷ்டங்கள்லாம் வரும்போது நம்ம இதுக்கே ரொம்ப யோசிக்கிறது நம்ம. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? சரீரத்துல அதிகமான பாதிப்புக்குள்ளாக சென்றார்கள். உலகத்துல பல விதமான உபத்திரங்களை அவர்கள் சந்தித்தார்கள். உலகத்தில் சந்தோஷமா அந்த உபத்திரத்தின் மத்தியில தான் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தர் வரும் காலத்திலே என்ன காரியம் நடைபெற போகிறது என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி புக் அப்படின்னு சொல்றாங்க இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். அது பேர் என்ன இருக்கா? ரெவலேஷன். அப்படின்னா அநேக காரியங்கள் இன்னைக்கு மனுஷனால புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவருடைய வருகையின் போது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தும் இந்த உலகத்தின் மீது தேவனுடைய ஞானத்தை குறித்தும் கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகுது என்பது என்ன செய்யப்பட்டிருக்குது? இங்கு நிச்சயமாக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை படிக்கிற நிறைய பேர் ரொம்ப வேந்து போறாங்க. இவ்வளவு பெரிய சீக்கிரட்ஸ் எல்லாம் மனுஷனுடைய புத்திக்கு எட்டக்கூடாத காரியங்கள் என்ன செய்யறதுங்க எழுதியிருக்கிறார். அந்த 7 சபைகளுக்கு பிற்பாடு 7 தூதர்கள் 7 கலசங்கள் இப்படி அநேக காரியத்தை வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் மீது என்னுடைய கோபங்கள் எவ்விதமாக ஊற்றப்பட போகிறது. கடைசியிலே அவர் தம்முடைய சபையை அவர் என்ன செய்ய போகிறார்கள்? அங்க வெளிப்பட்ட கஷ்டத்தை வாசிக்கிறீங்க. அவர் காரியத்தை பற்றி 19ஆம் வசனத்துல வாசிக்கிற 19ஆம் அதிகாரத்துல
ஒரு சத்தம் வந்து வானத்தில் உண்டாக கேட்டு சொல்லிட்டாங்க சொல்றாரு பாருங்க. 19ஆம் அதிகாரம் ரெவலேஷன் 19 6, 7, 8, 9 வாசம். திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழைக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஒரு பெரிய சத்தம் கேட்கப்படுகிறது. இடி முழக்கம் போடுறது சத்தமானது, பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தமானது. என்ன சொல்லப்படுகிறது? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆட்சி வரப்போகிறார். அவருடைய ஆட்சி சீக்கிரமாக என்ன செய்ய போகுது? உலகத்துல வரப்போகிறது, ஆட்சி செய்ய போகிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சந்தோஷப்பட்டு களி கூறப்படும். உலகத்து மக்களுக்கு அது துக்கமான நாள், அது கண்ணீரினால், அது வேதனையினால். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு, மனவாட்டிய சபைக்கு அது என்ன நாளுங்கிறது? களி கூறக்கூடிய சந்தோஷமான நாள். அவருக்கு திரிசத்த கடவுள். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்ய பண்ணினார் அப்படின்னா, சபை என்றைக்கு ஆயத்தமாகப்பட்டதோ, ஆயத்தமா இருக்கிறதோ, அப்பதான் அவர் என்ன வரப்போகிறார்? மணவாளனாகிய கிறிஸ்து வரப்போகிறார். இதெல்லாம் நிறைய வாலிபடி சின்ன படிக்கிறது. ஒன்னு இது ஏதோ கல்யாணம் நடக்க வச்சுக்காதீங்க. வானத்துல போயிட்டு நம்ம எல்லாரும் இயேசுநாதரை கல்யாணம் பண்ணி போறோம்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக, நம்ம மூளையர்ல நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அப்படி ஏறப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பெண் கொள்ள முடியாது, பெண் கொடுக்கவும் முடியாது. நம்ம எல்லாரும் இருக்க போறோம், தேவதூதரை போல இருக்க போகிறோம். அதனால பைபிள் சொல்றாரு, இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சபையில வரும்போது ஆண் என்றில்லை, பெண் என்றில்லை, அடிமை என்றில்லை, சுவாதீனம் என்றில்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதான் இங்க வந்தா அப்பா அனுப்பிவிடாது, அம்மா அனுப்பிவிடாது, அப்புறமா வந்து மாமா அனுப்பிவிடாது, மச்சா அனுப்பிவிடாது, எங்க வரவு எங்க ரத்தம் அப்படின்னு என்ன கிடையாது, இடமே கிடையாது. உன் மனைவி என்ன சொல்ற? சிஸ்டர் சொல்ற. அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க? நம்மளை பார்த்து பிரதர் சொல்றாரு. கொஞ்சம் பிரதரை கூப்பிடுங்களேன். பிரதரா அவங்களுக்கு இல்ல. உள்ள வந்துட்டா என்ன கிடையாது, மாம்ச சம்பந்தமான ஒருவர்களுக்கு பல முறை சொல்றது நான். ஆனா நிறைய பேர் கடைப்பிடிக்கிறீங்க. சிலர் விருப்பப்படி கூப்பிடுறீங்க, விருப்பப்படி பேசுறவனுக்கு சாபம் வரும். இங்கெல்லாம் அது எனக்கு கிடையாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவன். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கிற சொந்தமானவர்கள். அந்த மணவாளனாகிய கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை. நீ புரிந்து கொள்ளணும்னு அப்படி எழுதப்பட்டிருக்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன அவசரம் கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த ஊர்ல போடுறாங்களே, வெயில் போட்டுட்டு, இதா ஃப்ராக்க போட்டுக்கிட்டு, அதை போட்டுக்கிட்டு, வெள்ளை ட்ரெஸ் புடவை கட்டிக்கிட்டு, அப்படி இல்லையா. அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய இது ஆவிக்குரிய அநேக அர்த்தங்கள். ஆகவே அந்த நாள் நமக்கு அருமையானது. அதான் சொல்ல சந்தோஷப்பட்டு களி கூறணும். இதுதான் பெரிய போம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒருவர் என்ன செய்ய முடியாது, அழித்து போட முடியாது. மெல்லிய வஸ்திரமோ சுத்த Bye.
blessed are they அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. You are a blessed person if you have an invitation on that day. அந்த நாளிலே அந்த கல்யாண விருந்திலே நீ அங்க பங்கு பெறும்படியாக உனக்கு அழைப்பு இருக்குன்னு சொன்னா நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் கண்களுக்குள்ளாக அவர் சொன்னாங்க. நான் சத்தத்தை என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பொறுமையில பாம்பேல இங்க வந்தாரு, நம்ம மத்தியில யூத் மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணாரு எர்பின்னு சொல்லிட்டு. அவருடைய மனைவி அவன் வந்து படுக்கையில் யாரையும் படுக்கையில் இருக்கும்போது அவர் கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டுட்டு அவர் படுக்கையிலே படுத்துட்டு இருப்பாங்க. அவர் ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தது. அவர் அப்படியே ஜெபம் பண்ணுவார். அன்னைக்கு காலில் அவர் கூப்பிட்டு அவர் சொன்னாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அவங்க பிரகாசமாக இருந்தாவா அவர் கேட்டாலாம். அவன் மனைவி பார்த்துட்டு என்ன உன் மக்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறாங்க சொன்னாங்கன்னா, நான் தேவதத்தில் இருக்கிற என்ன கேட்கிறாரு, ஆரவார சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது. நான் பொறுப்பு வரேன், ரசிப்பறேன், நான் பொறுப்பு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த சிரிப்போடு அப்படியே கண்டு கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து வெளிநாட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். வந்த பிற்பாடு எனக்கு விஷயம் தெரிஞ்சு ஸோ நாங்கள் அவங்க பேசினதுனால பேசும்போது ஐம் சாரி இந்த மாதிரி சிசி போய் ஆனந்தி சொல்லிட்டாங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார், பிரதர் டோன்ட் சே சாரி. நான் அப்படி சொன்னேன். நார்மலாக அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் புரிஞ்சுட்டாங்கன்னா சாரி சொல்றதுக்கு டோன்ட் சே சாரி பிரதர் அப்படின்னாரு. ஐம் வெரி ஹாப்பின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னாருங்க. ஏன் கேட்க சொன்னாரு, எம்மனை எங்கே போயிருக்கிறான் பயப்படுறீங்களா கிட்ட சொன்னாருங்க. அவர் என்கிட்ட பேசுறாருங்க, ரொம்ப தெளிவா பேசுறாரு. அவர் வாக்கியம் ஒன்று இதுவாக ரொம்ப 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 நார்மலா பேசுறாருங்க. அவர் சொன்னார், ஐ ஹேவ் a great hope, I'm going to meet her again. எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. அவர் சொல்லிட்டு போயிட்டான், நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா இன்னொரு ஸ்டீஃபன் பிங்கார் அவர் வந்தாரு, மராட்டியில் பேசினார். எனக்கு ஞாபகம் தெரியல. ஸோ அவருக்கு ரொம்ப நெருங்கினவர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பிரதர் நாங்கெல்லாம் உழைச்சிட்டோம், அவங்களாம் ரொம்ப அருமையான கப்பல்ஸ் நிறுவனம், அநேக ஏழைகளுக்காக முடிச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட்னு சொல்லுவாங்க பாம்பேல, அந்த இடத்துல போய் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர் எலக்ட்ரிக் போர்டில் வந்து அவர் பேர் வந்து நிறைய இதில் அவர் ஏற்பட்டுருக்கணும். அவ்வளோ டாப் மேன் இருந்தவர். அவர் சொன்னார், சாதாரணமான பூவர் மத்தியில் போய் அவர் பசி நூறு யாரும் செய்யல, அந்த சிஸ்டர்ஸ் அன்பு காரணம் யாரும் காட்டல, நாங்கள்லாம் அழுதோம். ஆனால் அவர் கண்ணில் சின்ன தண்ணி கூட நாங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுனாங்க. எவ்வளோ அருமையாக ஜெபம் பண்ணாரு. அவர் பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க. கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், நான் வரமாட்டேன், நான் என் ஜனங்களோடு இந்த பாம்பே பட்டணத்தில் இந்த இடத்துல தான் நான் மதிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. நம்பிக்கை அவருக்குள்ள அந்த நம்பிக்கை என்ன செய்யுங்க அவங்கள. ஏன்னா பெரிய ஹோப் நமக்கு இருக்குது, மற்ற ஜனங்களுக்கு என்ன இல்லைங்க. அவன் கண்டிப்பாக பயப்படுறான், ஐயோ போயிட்டாங்க என்ன செய்யலாம். இந்த வெளிப்பாடெல்லாம் எங்கே ஏற்பட்டுருக்கா, இந்த வெளிப்பட்டு புஸ்தகத்தில் இன்னும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. படிக்கும்போது அங்கே புரியலாமே அப்படின்னு இருக்கோம். இந்த வெளிப்பாடுகள்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் மூடி கடன் பண்ணணும், அவர் யோவானை ஆண்டவர் ஏன் அங்கு ஷெல்டர் பண்ணாரு, பாதுகாத்தாரு. இந்த வெளிப்பாடுகள் உனக்கு எனக்கு இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் தெரியலன்னா நம்ம கூட மத்தமாக தான் இருப்போம். ஏதோ வந்து வசனம் சொல்லி ஆண்டவர் இருக்கிறாராம் கொண்டு போகிறாரு, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அதே யோவான் எழுதுறாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் உங்கள் இருதயம் தேவனிடத்தில் விசுவாசம் என்னிடத்திலும் என் பிதாவின் வீட்டில் என்ன இருக்கின்றாருங்க. இந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கு இல்லை. இதான் வெளிப்பாடு பேர். So great revelation was revealed to this great man of God when he was in the Isles of Patmos. பத்மோஸ்ல அவர் இருக்கும்போது அருமையான காரியங்கள் எழுதப்பட்டது. அடுத்து போய் நேரம் ஆயிடுது. மூன்றாவது ஒரு நபர் நம்ம பார்க்கலாங்க. மிக முக்கியமாக என்ன பேசலாம், ரொம்ப நேரம் ஆயிடும். மூன்றாவது மிக முக்கியமான நபர் மத்திய 27ஆம் அதிகாரம், Matthew chapter 27 verse 63 வாசகம். மூன்று வாசகம் சீக்கிரம் வாசகம். ஆண்டவனே, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது மேல வசனம் வாசிக்கப்போ கம்மியில 62, 63, 64, 65 வாசகம். ஆயிரத்து நாளுக்கு பின்னாலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருக்கிறேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவருடைய சீஷர்கள்
பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். எவ்வளவு மதீனமான இந்த ஆசாரியர் பாத்தீங்களா? கர்த்தர் ஊழியத்துக்கு சரி யார் இவங்க? ஆசாரியர்கள். ஆயத்ததானுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் வராங்க. பிலாத்திடத்துல வந்து, ஆண்டவனே அந்த எத்தன் யார் சொல்றாங்க? ஆண்டவரே சொல்றாங்க. எத்தன் புரிங்காரன் தான். அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு என்ன வருதுப்பா? ஞாபகம் வருது. அவர் சொன்னாரு, என்ன வந்து அடக்கம் பண்ணுவாங்க, நான் 3 நாள் என்ன செய்வேன், நானு உயிரோடு எழுந்திருப்பான். என்ன சொல்றாங்க இவனுங்க? அவனவன் சொல்றாங்க. அவன் அறியவன் சொன்னாங்க, 3ஆம் நாள் என்ன செய்ய போறாங்க, நானுங்க உயிரோடு எழுந்திருக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஹியர். இந்த 3 நாள் தேவன் அவர் என்ன செய்தாருங்க? God sheltered Christ in the tomb. இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையிலே 3 நாள் இரவு பகலுமாக என்ன செய்தாருங்க? வைத்து 3ஆம் நாள் வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே அவர் என்ன செய்தாருங்க? Jesus came forth in power to bring salvation to the whole world. இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? மரித்தவருடைய கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுப்பினாருங்க. எழுப்பினார் எதற்காக சொல்லி பார்க்கும்போது, உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கும்படியாக அவரை உயிரோடு எழுப்பினார். உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அப்போஸ்தலன் பவுல் நீங்க பேசும்போது என்ன செய்யறான்னு சொல்லி பவுல் சீலாவும் பேசும்போது பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், Acts of Apostles chapter 16 verse 30 and 31 and 33 வருது. 33 வரைக்கும் வாசிக்கணும். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெரிய ஒரு மாறுதல், ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடக்குதுங்க ஏற்படுது பார்க்கிறோம். அந்த பவுல் சீலாவும் நல்லா தெரியும். அவங்க கட்டி இருக்கிறாங்க சிறைச்சாலையிலே. ஆனா அவர்கள் ராத்திரி என்ன செய்கிறார்களா? பவுல் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அந்த அடிகளும் அந்த கட்டுகளும் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கல? வரிய கொடுக்கல. அப்பதான் அதுக்கப்புறமா நமக்கு தெரியும், சிறைச்சாலை கட்டுகள்லாம் அவங்களுக்கு போது எல்லாம் ஓடி போறான்னு நினைச்சிட்டு பயந்து கொலை செய்யப்படியாக இது பண்ணும்போதுதான் பவுல் சீலாவும் சத்தம் போட்டு சொல்றாங்க, உனக்கு தீங்கு ஒண்ணு என்ன செய்யாத நீ செய்து கூட. நாங்க எங்க இருக்கிறோம்? இங்கேதான் இருக்கிறோம். அப்பதான் செய்யலாம். இப்ப அந்த மனுஷன் அந்த ஜெயிலர் வந்து என்ன செய்யறாங்க? அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக இருந்து அவர்களை வெளியாடிட்டு வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன அவனை என்ன திட்டிப்பான்னு தெரியாது. என்ன ஜெயிலர், அவன் சிறைச்சாலை கைதிகள், அவனை என்ன திட்டிப்பான்னு தெரியாது. இப்ப என்ன சொல்றான்? ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன நம்மள என்ன செஞ்சிருப்போம்? ஓடக்கூடாது, நல்லா திட்டணும். திட்டிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? சொல்லலாம், இல்ல போடான்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம யோனமா தான் இருப்போம். ஆனா இங்க என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை வாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்வீர்கள்? சிம்பிள், ரொம்ப எளிதான இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக செய்வதற்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையின் மரத்திலே the greatest sacrifice
was done on the cross of Calvary. உலகத்திலே எந்த மனுஷன் செய்யக்கூடாத ஒரு பெரிய ஒரு சிலுவை தியாகம் கிறிஸ்துவுடைய தியாகமானது. நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் என்னாக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறவனுக்கு அந்த ரட்சிப்பு என்கிற சரீரத்திலும் அதே விதமாக ஆத்மாவிலும் ஆவியிலும் இருக்கிற கரைகள் நீக்கப்பட்டு ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். ஆண்டவரே நான் பாவி என்று எத்தனை மனுஷன் அறிக்கை செய்கிறானோ அங்க ஒட்டியான் 1:7 வாசி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்வீங்களா? சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி அவரால் இன்றி வேறொருவராலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியிலே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படலைங்க? கட்டளையிடப்படவில்லை. The tremendous revelation was revealed through our Lord Jesus Christ by His sacrifice on the cross of Calvary. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா நம்ம உனக்கு ரட்சிப்பு இயேசு. இனி நாம தான் ரட்சிக்கப்பட்டோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற இல்லை நீ தெருவில் சுற்றி இருந்திருக்க, நீ என்ன பண்ணியிருப்பியோ இல்லை இந்த வியாதியினால நீ செத்து போயிருப்பியோ உனக்கு தெரியும். இன்னைக்கு நீ இவரோடு இருக்கிற நிறுவனமாக அதற்கு நிச்சயமாய் சொல்கிறார். இந்த சுவிசேஷத்தை உனக்கு இவனுக்கு கொடுக்கும்படியாக அவர் பல பாடுகளில் படவில்லை. அதை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்றாரு. கிறிஸ்துவானவர் பறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது என்ன செய்யணும்? மத்திய 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் வாசனுக்கு 40 வாசிக்கும் சீக்கிரம் வாசிக்கும். Matthew 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மனுஷகுமாரனும் 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். எல்லாம் ஒரு உயிரோடு இருக்கும் போதே சொல்லிட்டாங்க. அதுக்கு 16ஆம் அதிகாரம் chapter 16 verse 21 20ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 17 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணீங்க? அவரே சொன்னாங்க என்ன செய்ய போறாங்க? நீங்க என்ன சொல்ல முடியுமா? எப்ப சாவ போறீங்க? எப்படி சாவீங்க சொல்ல முடியுமா? எவனாலும் சொல்ல முடியாது. எவனாலும் சொல்ல முடியல. பெரிய பெரிய தலைவர்லாம் கூட அவனா சொல்ல முடியும். நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னா, நான் திரும்ப உயிரோட வருவேன்னு சொன்னா, இன்னைக்கு கூட காத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன கொலை செய்வாங்க, நான் 3ஆம் நாள் என்ன செய்வேன்? நான் உயிரோட இருப்பேன். 20ஆம் அதிகாரம் 20 verse 19. அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதனத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இன்னும் டீடைல்ஸ் சொல்லிட்டாங்க. அவரை அடிப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க, பிரஜாதிகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவாரு. ஆகிலும் 3ஆம் நாள் என்ன செய்வார்? அவர் உயிரோடு இருந்திருப்பார். அதான் யோவான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை முதல் முறை பார்க்கும்போது என்ன சொல்றாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் 29 John chapter 1 verse 29. மறுநாளிலே யோவான் இயேசுவின் தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் அவரை அந்த கல்லறையிலே 3 நாள் என்ன பண்ணாருலாம்? பாதுகாத்தார். இதற்காக உனக்கு விளக்கம் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அது பிரியமான சகோதரி, தேவன் ஒரு நோக்கத்தோடு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நம்ம ஷெல்டரிங் அஸ் நவ. அதான் நம்ம அவருடைய சிறைகளாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எதற்காக? ஒரு கோபத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதே மாதிரி நாம் ஜீவனோடு இருந்து இந்த சத்தியத்தை சுவிசேஷத்தை அதை என்ன செய்யணும்? நம்ம அதை சாட்சி நிறைய பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? மறித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களை பார்க்கும்போது அம்மா டாக்டரு, அப்பா டாக்டரு, பையன் வந்து ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். வெளியே வச்சுருந்தாங்க. அந்த ஈடு வச்சுருந்தீங்களா அந்த நன்சா அந்த நாளில் மட்டும் அவன் ஃப்ரெண்டோட போயிட்டு
எங்கே போயிட்டு ஒரு 1 hour 2 hour பற்றி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கேன்னா அவன் டாக்டர் நமக்கு தெரியும் வீட்டுக்கு வந்துருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் என்னவோ அவங்க அம்மா தலைவலிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா மாத்திரம் கொடுத்துருக்காங்க, தலைவலி சரியாகலை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, பேக்டீரியல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போயிடுச்சுங்களா. பெஸ்ட்டாக போயிட்டு 23 வயசுக்கு போனதான் தம்பி வந்து. அதுக்கப்புறமா பார்த்துச்சுன்னா இந்த COVID-19 டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வைரஸ் இருக்கிறாங்க செக் பண்ணாதான் அந்த வைரஸ் 2-3 நாளுக்கு செத்துட்டாங்க. அப்பா டாக்டர் அம்மா டாக்டர் பையனை முடிக்க போகலாம் செத்து போயிடுச்சோம். இந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க 2 பேரும் செக் பண்ணும்போது அப்பாவுக்கும் வந்து சொல்லுது சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை நான் பார்க்க முடியல. அவங்க ப்ரொசீஜர் படி தான் செஞ்சுட்டாங்க. அவங்க கொண்டு போயிட்டாங்க. இந்த உணவு பக்கத்தில் ஏன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாருங்களா குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மோசமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயசு யாருக்குள்ள போகிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க சொல்கிறாங்க. ஏன்னா வர முடியல ஒன்றும் செய்யல. பையனை பற்றி நினைக்க முடியல செத்துட்டானே. அதே மாதிரி புருஷன் என்ன இருக்கிறாருக்கா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட் பண்ண நிறைய ஃபோன் இருக்கு. அந்த 10 மாதம் 10 வருஷம்லாம் பிள்ளைலாம் என்ன செஞ்சீங்க காற்று நெல் படி காற்று என்னால் வர முடியாது, நான் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன். ஒரு துக்கமான ஒரு செய்தி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். உனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை அந்த வியாதி வந்தால் கூட என்ன செய்யலாம் கர்த்தர் நம்ம விடுவிப்பார். அதை சொன்ன நான் இன்னொரு ஒரு தேவடைய ஊழியக்காரனை பற்றி நான் சொன்னேன். கர்நாடகாவில் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. வேதனுடைய எல்லா ஜபத்துக்காக சொல்றாரு. கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு வியாதியிலிருந்து 14 நாள் கழிச்சு இப்போ நெகட்டிவ் வந்துச்சு. அவர் உடனே தப்பிச்சு போகிறாரு. எல்லாரும் ஜபத்துக்காக நன்றி செலுத்துகிறார். உலகத்து மக்களுக்கும் நமக்கு என்ன பண்ணுதான் தேவனோட நோக்கத்தோடு நம்ம பாதுகாத்துருக்காங்க. அவங்க நோக்கம் எழுதி பண்ணணும். ஸோ கிறிஸ்துவனுடைய அன்பையும் மறந்து கிறிஸ்துவனுடைய மத்தியில் நம்ம என்ன நினைக்கிறீங்களோ ஸோ நோக்கத்தோடு நம்ம விதமாக வச்சுக்கலாம். அவருடைய அன்பு அவரை அந்த அன்பு விட்டு அவருடைய அந்த அடைக்கலத்தில் விட்டு அடைக்கல பட்டத்தை விட்டு வெளிப்பான அவனுக்கு என்ன உண்டு இருந்தா அவனுக்கு மாறணும். டோன்ட் லீவ் திஸ் ஸ்ட்ரக்சர். அவருடைய அவருடைய அடைக்கலத்துக்குள்ள அவருக்கு காணப்படும்போது உனக்கு சகலவிதமான ஆசீர்வாதம் கொடுத்தார். அதற்காக நம்ம பார்த்தோம். கிறிஸ்து பிதாவானவர் தேவனை 3 நாள் என்ன செய்தாருக்கா இரவு பகலும் அந்த கல்லறையை பாதுகாத்தார். கடைசியில் வெளியே வரும்போது என்ன கொடுத்தார் உனக்கு எனக்கு அங்கே ரட்சிக்க பெற்றவர்கள் இந்த நம்பிக்கை பெற்றவர்கள் இந்த வேலையில் என்ன செய்யலாம் முழங்கால் கடந்த நாட்கள் எப்படி தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். வேலைகளுக்கு போயிட்டு இந்த கட்சிக்கு கற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு காணப்படும். தேவனுடைய உண்மையான அந்த அடைக்கலம் shelter will give you, so you will be protected from this very dangerous disease. இந்த நாளிலே அவர் பேச்சு சாட்சியாக